படம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா ப்ரோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப எங்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. ரொம்ப பெரிய படம் நினைச்சிட்டு உள்ள போனேன், ஆனா கொஞ்சம் கூட லேக் இல்லாம நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பர் ஹிட்டான மூவின்னு சொல்லலாம், அவரோட கரியர் பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இது எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ கரெக்டா செட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே. அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. மியூசிக், பேக்ரவுண்ட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. வாமா வாமா சாங் தனுஷ் பாடியிருந்தாரு, அது ரொம்ப பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு படத்துல. நிறைய இடத்துல அங்கங்க வாமா வாமான்ற அந்த லைன் மட்டும் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்ல படம். காமெடி அவர் தான் பயங்கர, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அவர் தான் பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல படம். அவரோட பிரசன்ஸ் வரும்போதெல்லாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒன் சைட் லவ் பண்றவங்களுக்கான மூவியா இருக்கும் இந்த படம். ஃபகத் ஃபாசில்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்மியாக தான் வருவார், செகண்ட் ஹாஃப்ல வந்து கிளைமேக்ஸ்ல கில் பண்ணிட்டாரு. செம்மையா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், அதுக்காகவே இந்த மூவி வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் லவ்வை வந்து சொல்லிடணும்ண்ணா, சொல்லாமல் வச்சுக்க கூடாது, அவ்வளோதான். நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காங்க? இல்லை, ஒன் சைடில் நம்ம எப்படி சொல்ல முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி படம் சூப்பராக இருக்கும். சுதாகர் சூப்பராக பண்ணியிருக்காங்க, காமெடிலாம் சூப்பராக இருக்குது. ஃபகத் ஃபாசிலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கணும் படம். எல்லாருமே ஆல்மோஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. ஓகே சி, படம் வந்துட்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்து அதர்வா வந்து ஒரு ட்ரெய்லருக்கு முன்னாடியே ஒரு இது சொல்லியிருப்பாரு, என்னன்னா வந்து இந்த படம் வந்து ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஒரு இதாக இருக்கும், எல்லா மனசுலையும் வந்து ஒரு இடம் பிடிக்கான்னாரு. அப்போவே ட்ரெய்லர் பார்க்க முன்னாடி இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வேண்டிய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இட்டுன்னு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனாங்க, நீ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஒன்னே எல்லா பசங்கிட்டே சொல்கிறது என்னன்னா, லவ் பண்ணால் சொல்லிடுங்க. அதுதான் நான் சொல்கிறேன், லவ் பண்ணாத சரி சொல்லிடுங்க. அது ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், அது கடந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப அது ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து தயவுசெய்து சொல்லுங்க. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் கடைசி ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணியிருக்கிறாரு. அதுதான் நட்டி, முக்கியமாக நட்டியை பற்றி நம்ம பேசுகிறாரு, நட்டி சாரை பற்றி நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து கொடுக்குற அந்த ஒரு என்கரேஜ், ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு என்கரேஜாக ஒரு மாமாவாக கொடுத்து அவர் நல்லா பண்ணுறாரு. கம்பல்சரி எல்லாருமே வந்து பாருங்கள். தயவு செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூ யாரும் போடாதீங்க. அதுதான், நெகட்டிவ் ரிவ்யூ யாரும் போடாதீங்க. அது நிறைய படத்துக்கு வந்துருக்குது, அது நம்ம சொல்லவே தேவை. தயவு செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூ எதுவுமே ஸ்பில் பண்ண வேணாம். இந்த படம் கம்பல்சரி தமிழ்நாட்டில் 2.5 கோடி பசங்க, முக்கியமாக கல்யாணம் ஆனவங்களும் சரி ஆகாதவங்களும் சரி, அது அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று இருக்கும், அது எல்லாருமே வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த படம். நல்லா இருக்கு, வந்து பாருங்க. லேக் ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு படம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் நடக்கிறது, காலேஜ் நடக்கிறது, நம்ம சின்ன வயசுல என்ன நடந்திருக்குமோ அதெல்லாம் வந்து காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மியூசிக் வந்து தனுஷ் பாடின பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு. மியூசிக் படத்தில் தமன் ஒரு பாட்டு இதில் பாடியிருப்பாரு, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு படத்தில். தமன் ஆக்டிங்கு, சுதாகர் மெட்டீரியல் படத்தில் சுதாகரோட ஆக்டிங் வந்து ரொம்ப அவர் காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபகத் ஃபாசில் வந்து இந்த கதையில் வந்து ஸ்டோரி கேட்குற மாதிரி தான் அவரோட இது வருது. அதுக்கப்புறமா கடைசியாக கிளைமேக்ஸில் வராரு, செம்ம ஆக்டிங்கு. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் டிராவிட் அவருமே சூப்பராக நடிச்சிருந்தாரு. ரக்ஷனுக்கு ஒரு அளவுக்கு தான் சீன் இருக்கு. டிராவிடும் சுதாகரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில். ஃபேமிலியோட அதான் ப்ரோ, இந்த கதை எப்படின்னா வந்து நீங்க ஒன் சைட் லவ் அப்படியே பேசுவா. அதாவது வந்து இப்போ இது கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க ஸ்கூல் டைம்ல ஒரு லவ் பண்ணியிருப்பீங்க, லவ் பண்ணி அவங்க கிட்ட சொல்லாமா வேணாமா அப்படி யோசிப்பீங்களா? அப்படி முதல்ல யோசிக்க கூடாதுன்றவங்களுக்காக இந்த படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லவ் பண்ணி அவங்க என்ன நினைப்பாங்க, அது வந்து என்ன ஆகுது, அதெல்லாம் வந்து கதை சூப்பரா இருக்கு. சுதாகர் சூப்பரா பண்ணியிருக்காரு, அவரும் ஹீரோவும் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா என்ன, ஹீரோ நீங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோ வந்து ஜாலியா இருந்திருக்காரு போல, அமெரிக்காவுக்கு போயிருக்காரு பேச்சுலர் பார்ட்டிக்காக. இப்போ இவனுங்கெல்லாம் கேட்டா நம்மளுக்கு கூட்டின்னு போவானுங்களானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு, அந்த ஒரு ஜாலி வைப்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. அவர் தான் ப்ரோ மெயினான சம்பவம் பண்ணியிருக்காரு. அதை நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. படம் மற்றபடி நல்லா தான் இருக்கு. மியூசிக்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. தனுஷ் பாடி இருக்காரு நாங்க, ஆனா வந்து அவ்வளோவா தெரியல, அவரோட வாய்ஸ் தெரியல நமக்கு. மற்றபடி படம் அது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வராரு ஒரு இதுல, அதெல்லாம் நல்லா இருக்கு. அவரு மாதிரியே அவர் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சானா இல்ல, அவர் வந்து சொல்லிடுறாரு கடைசியில. படம் நல்லா தான் இருக்கு.
எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ரோ. ஃபேமிலியா பார்க்கலாம். ஆனா அந்த ஒன் சைடு லவ் பண்ணிருப்போம்ல. இப்போ எல்லாருக்கும் ஒரு சைடு ஸ்கூல்லயும் இருக்கும், காலேஜ்லயும் இருக்கும், பண்ணிருப்போம்ல. அது பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எமோஷனலா பிடிக்கும் படம். மற்றபடி பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். நிறைய பேர் நீங்க பாருங்க லவர்ஸ்லாம் வராங்க. ஒன் சைடு லவ் நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா பார்த்தா அவங்க லவர்ஸோட வராங்க. எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க.